ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கட்டத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது சிறு பிள்ளையில் உபயோகப்படுத்தியதை பெரிய வயதில் திருமணமான பிறகு அந்த சில பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஆனால் இங்கு இருக்கும் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் தவறாக ஏதாவது விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது காரணம் கேட்கும் பொழுது இது எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்கிறேன் என்ற வார்த்தைகளை எல்லாம் விடுகிறார்கள். உங்களுக்கு பிடிக்கிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை திருமணம் ஆன பிறகு அணிவது மிகவும் தவறான ஒரு விஷயமாக இருக்கும். புரிகிறதா? ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பொருள் திருமணத்திற்கு முன்பு உபயோகப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அது உபயோகப்படுத்தும் பொழுது அது கணவனை தான் பாதிக்கும். எப்பொழுது உங்களுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறுகிறதோ அப்பொழுதே நீங்களும் உங்கள் துணையும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை. அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை தனியாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு குடும்பம் என்று ஒன்று வந்துவிட்டது. அந்த குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் வாழுகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யும் ஒரு பொருளை நீங்கள் அணியாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக 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 நல்லதொரு விஷயம். ஆனால் இங்கு சிலர் அது புரிந்து கொள்ளாமல், சொல்லும் விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் அதில் எல்லா விஷயத்திலையும் அலட்சியம் காட்டுகிறார்கள். அதனால்தான் சிலருக்கு கணவனுக்கு ஆபத்தெல்லாம் அடைகிறது. தங்கமே, உன்னிடம் இந்த பொருட்கள் இருந்தால் தயவு செய்து அதை எடுத்து விடுவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. எனக்கு எப்பொழுதுமே அடுத்தவருடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி பழக்கம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இன்பமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பது ஒவ்வொரு முறை ஒரே ஒரு முறைதான். அதாவது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அக்கா, தம்பி, தங்கை என்று இருக்கும். இதுவே அடுத்த பிறவியில் இவர்களே தான் உன் அக்கா, தம்பி, தங்கை என்று வரப்போவது கிடையாது. உனக்கு அடுத்த பிறவி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? அதனால் எல்லா விஷயத்தையும் சரியாக நடத்த வேண்டும். உன்னுடைய கணவனுக்கு ஒரு பொருள் அணிவதனால் ஆபத்து வருகிறது என்றால், உன் குடும்பத்திற்கு அதனால் நஷ்டம் வருகிறது என்றால் அதை அவிழ்த்து விடுவது நல்லது தானே. ஏற்கனவே உனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது முழுவதுமே உன்னுடைய கணவனை சார்ந்தது. கணவனை சார்ந்தது நீ அணிவது பொருட்கள் கணவனை சார்ந்ததாக இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? கருப்பு பொட்டு. திருமணம் ஆனவர்கள் கருப்பு பொட்டு என்று வைக்கக்கூடாது. கருப்பு பொட்டு என்றுமே அது அணியக்கூடாது. சிறு வயதில் திருமணத்திற்கு முன்பு நீங்கள் கருப்பு பொட்டு வைப்பது யாரையும் பாதிக்காது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வைப்பது உங்களுடைய வாழ்க்கை துணையை பாதிக்கும். அதே போல வீட்டில் அடிக்கடி கணவரிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது, தகராறு செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த உறவே உன்னை விட்டு பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகளை நீயே கொடுத்ததாக ஆகிவிடும். அடுத்த விஷயம், காலில் மெட்டியை வெள்ளியில் தான் போட வேண்டும். பவுனில் போடக்கூடாது, தங்கத்தில் போடக்கூடாது. இடுப்புக்கு கீழ் பவுனானது வரக்கூடாது. கொலுசாகவோ இல்லை மெட்டியாகவோ எந்த ஒரு பொருளுமே இடுப்புக்கு கீழே தங்கமானது இருக்கக்கூடாது. அது அந்த தங்கத்தையே மதிக்க உங்களுக்கு தெரியவில்லை என்று நாளடைவில் அந்த தங்கமானது உங்களால் வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவிடும். உங்களுடைய துணையுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் அது நஷ்டத்தை ஆனது ஏற்படுத்தி தந்துவிடும். உங்கள் இடுப்புக்கு கீழ் தங்கத்தை எப்பொழுதும் அணியக்கூடாது. தாலியில் எப்பொழுதும் இரும்பான பொருட்களை போடக்கூடாது. உங்களுடைய பழக்கத்தில் கருப்பு மணியோ சிகப்பு மணியோ போடுவதற்கு போல இருந்தால் மட்டும்தான் கருப்பு மணியோ சிகப்பு மணியையோ அணிய வேண்டும். எல்லாரும் அணிந்திருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த கருப்பு மணியையோ சிகப்பு மணியையோ போடக்கூடாது. அதற்கு அப்புறம் உங்களுடைய பழக்கத்தில் கருப்பு மணி போடுவது போல உங்களுக்கு இருந்தால் மட்டுமே கருப்பை நீங்கள் அணியலாம். அதுபோல உங்களுடைய கணவனுடைய குடும்பத்தில் கருப்பு ஆனது ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் கருப்பானதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. புரிகிறதா? எப்பொழுதும் அடிக்கடி அந்த தாலிக்கயிறை புதிதாக இருக்கும் பொழுதே ஒரு மாதத்திற்கும் 2 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு தடவை தாலிக்கயிறை அடிக்கடி கழட்டி மாற்றக்கூடாது. அந்த கயிறானது எப்பொழுது நீ ஒரு தேதி வைத்த அந்த தேதிக்கு தான் மாற்ற வேண்டுமே தவிர அடிக்கடி இந்த
போன மாதம் மாற்றி, இந்த மாதம் மாற்றி, அடுத்த மாதம் மாற்றி, அப்படி அந்த தாலி கயிறை மாற்றக்கூடாது. இதனுடைய சூட்சுமங்கள் நிறைய இருக்கிறது. இந்த விஷயத்தை எல்லாம் கடைபிடித்தாலே போதும், வாழ்க்கையில் இன்பமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். உனக்கு ஒவ்வொரு நொடியும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 தான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எந்த ஒரு நிமிஷமும் பயப்பட வேண்டாம். ஏதாவது நீ தவறு செய்தால் கூட உடனடியாக ஓடி வந்து, அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் நீயே சொல் பார்க்கலாம். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைக்கவும், உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி, உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் என்ற ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக கொண்டு வரவும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒரு காலமும் ஒரு பொழுதும் அவமானமும் அசிங்கமும் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் நினைத்துக்கொள், இந்த விஷயம் மாறும் அந்த விஷயம் மாறும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். நீ நினைப்பது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் மாற்றி அமைக்கப்படும். துரோகிகளுக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள் வந்த பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைத்து ஒவ்வொரு நாளும் இன்பத்தோடு வாழுங்கள். நான் எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிறேனோ, நான் அதையே தான் செய்வேன் என்று நீங்கள் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு கட்டளை விதிக்கிறேன். இந்த விஷயத்தில் பார்த்து இருங்கள் என்றால் அந்தந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்து இருந்துதான் ஆக வேண்டும். அப்படி நீங்கள் பார்த்து இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர, உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் இருந்து கொண்டு அதற்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வந்த பிறகு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை என்று என்னிடம் நீங்கள் புலம்பக்கூடாது. புரிகிறதா? வாழ்க்கை என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. உனக்கு இப்பொழுது இந்த ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றால் கூடிய விரைவாகவே அற்புதமான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். இதைவிட சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். நன்மைகள் உண்டாகட்டும். எதுவாக இருந்தாலும் சாய் பார்த்து கொள்வார். சாய் நமக்காக எல்லா காலத்திலும் உதவி செய்வார் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சங்கள் வரும். அதனால்தான் சொல்வேன், நம்பு. நீ செய்யும் தொழிலிலும், நீ வணங்கும் தெய்வத்தையும், நீ செய்யும் விஷயத்தையும், உன்னையும் நீ நம்பு. இந்த 3 விஷயத்தையும் நீ நம்ப ஆரம்பித்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்க ஆரம்பித்துவிடும் என்று. ஆனால் இந்த உலகத்தில் யார் கேட்கிறீர்கள்? எந்த விஷயத்திற்கு எந்த ஒரு விஷயத்தை சொன்னால் எப்படி செய்ய வேண்டும், என்ன விஷயம் செய்ய வேண்டும் என்று யார் கேட்கிறீர்கள்? இந்த காதல் வாங்கி இந்த காதல் விடுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய தவறு என்பது இப்பொழுது புரியாது. உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்பதற்காக சாதாரணமாக இருக்கிறீர்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு நான் இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தில் தானே இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள். மனதளவில் எல்லாமே உனக்கு இன்பமாக நடக்கும். நாளுக்கு நாள் உனக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவேன். பல மாற்றங்களும் பல திருப்பங்களுக்கும் நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இந்த சாய் கொடுப்பேன். நான் சொன்ன விஷயத்தை வைத்து நல்லபடியாக யோசியுங்கள். ஒரு விஷயத்தை உங்களுடைய காதுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அதில் ஆராய்ந்து அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது இல்லை. புரிகிறதா? நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும். உன்னுடைய கணவனும் நீயும் என்னாலும் ஆரோக்கியத்தோடும் இருங்கள். என்னுடைய வாழ்க்கை, அதாவது உங்களுடைய குடும்பம் தான் உங்களுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. அந்த அளவுக்கு நான் என்னுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் அளவு கடந்த பாசத்தையும் நான் வைத்திருக்கிறேன். கூடிய விரைவில் நல்லதை நடத்தி நான் தருகிறேன். கண்டிப்பாக உன் வாழ்வில் பல மாற்றத்தையும் பல திருப்பத்தையும் கூடிய விரைவில் காண்பாய். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.